சத்தீஸ்கர் மாநிலத்துல நக்சலைட் தீவிரவாதிகளோட தாக்குதல்ல பலியாகி விமானம் மூலம் கொண்டுவரப்பட்ட 3 தமிழக வீரர்களோட உடலுக்கு திருச்சியில மரியாதை செலுத்தப்பட்டது. சத்தீஸ்கர் மாநிலத்துல நக்சலைட்டுகள் நடத்தின தாக்குதல்ல 25 மத்திய ரிசர்வ் போலீசார் பலியானாங்க. இதுல திருவாரூர் மாவட்டம் நல்லூரை சேர்ந்த பத்மநாபன், திருவாரூர் நீடாமங்கலத்தை சேர்ந்த செந்தில்குமரன், சேலம் கெங்கவள்ளியை சேர்ந்த திருமுருகன், மதுரை மாவட்டம் பெரிய பூலாம்பட்டியை சேர்ந்த அழகுபாண்டி, இந்த 4 தமிழக வீரர்கள் நக்சலைட்டுகளுடைய தாக்குதலுக்கு பலியானாங்க. இவங்களோட உடல்கள் ராணுவ விமானப்படை பிரிவை சேர்ந்த சிறப்பு விமானத்துல சத்தீஸ்கர் மாவட்டம் ராஜ்பூர்ல இருந்து திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இவங்களோட உடலுக்கு உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், திருச்சி மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி, திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ், திருச்சி மாநகர சட்ட ஒழுங்குத்துறை ஆணையர் மயில்வாகனன் இவங்கெல்லாம் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினாங்க. இது குறித்து அமைச்சர் காமராஜர் செய்தியாளர்கள் கிட்ட சொல்லும்போது, இந்திய அளவில் 25 ராணுவ வீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். அதில் தமிழகத்தில் மட்டும் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேர், பத்மநாபன், செந்தில்குமார் என்கிற 2 பேர், அதேபோல் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமுருகன் என்கிற ஒருவர், மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அழகுபாண்டி என்கிற இன்னொருவர், 4 பேர் தமிழகத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரை இராணுவ வீரர்களுக்காக இந்த நாட்டிற்காக இழந்திருக்கிறார்கள். அந்த இராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கத்தையும் அவருடைய உடலுக்கு அஞ்சலியையும் மலர் வளையம் வைத்து மாண்புமிகு அம்மா அவருடைய அரசின் சார்பிலையும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய சார்பிலையும் தற்பொழுது அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். அவர்களை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆழ்ந்த ஆறுதலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு, மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசின் நிதியிலிருந்து இன்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 20 லட்சம் ரூபாய் கருணைத்தொகையாக ஒதுக்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த 20 லட்சம் ரூபாய் கருணைத் தொகையையும் அவரவர்கள் இல்லத்திற்கு சென்று நேரடியாக கொடுக்க வேண்டும் என்கிற உத்தரவையும் வழங்கியிருக்கிறார்கள். அந்த உத்தரவையும் நிறைவேற்றுகிற வகையில் அவர்களுடைய இல்லங்களுக்கு அந்த 20 லட்சம் ரூபாய் காசோலையை வழங்குவதற்கும் இருக்கிறோம். இது குறித்து இறந்த செந்தில்குமார் உறவினர்கள் சொல்லும் போது, பலியான வீரர்களோட குடும்பங்களுக்கு அரசு வேலை தரணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் வலியுறுத்தியிருக்காங்க. சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தைச் சேர்ந்த கலாபத்தர் பகுதியிலே சாலைகள் அமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்ட சாதாரண ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பணியில் இருந்த சிஆர்பிஎஃப் 74வது படைப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் மீது நேற்றைய தினம் மதியம் அவர்கள் உணவருந்து கொண்டிருந்த நேரத்தில் பயங்கரவாத இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் திடீர் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அதில் நம்முடைய சிஆர்பிஎஃப் படையைச் சேர்ந்த வீரர்கள் 25 பேர், 11 பேர் அந்த இடத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பகுதியிலும் எடுத்து சென்ற பின்பாகவும் மொத்தத்தில் 25 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த 4 வீரர்களுடைய உடல் இன்று தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நாடே அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த மக்களும் அந்த குடும்பத்திற்கு கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய துயரால் வாடுகின்ற அந்த குடும்பத்தாருக்கு நம்முடைய இதய அஞ்சலி செலுத்திக் கொள்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடியுடைய சார்பிலும் எங்களுடைய ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய சார்பிலும் எங்களுடைய அஞ்சலியை நாங்கள் செலுத்துகின்றோம்.